நாட்டு மக்களுக்கு எல்லாருக்குமே எரிபொருள் சிக்கனமாக பயன்படுதுன்னு பிரதமர் மோடி அறிவுறுத்திருந்தாரு. அது அறிவுறுத்தலோடு நிப்பாட்டாமல் அந்த மாற்றம் என்கிட்டருந்து வரணும் அப்படின்ட்டு இன்னைக்கு அவரோட அந்த பாதுகாப்பு படையில் இருக்கிற வாகனத்தை குறைச்சிட்டாரு. எனக்கு இவ்வளோ வாகனம்லாம் வேணாம் அப்படின்ட்டு சொல்லி எல்லாத்தையும் குறைச்சிட்டாரு. இனிமேல் பண்ணுற இனிமேல் வாகனம் வாங்குறதா இருந்தால் அது எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளாக வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்குன்னு இப்பயே வாங்கணும் அவசியம் இருந்தால் தான் வாங்கணும், அவசியம் இல்லாதப்போ வாங்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு அதோட நிப்பாட்டாமல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் இன்னைக்கு நம்ம வீடியோவிலே பார்த்தோம், 2 கார் தான் அவர் போகும்போது போச்சு. அவர் போகிற கார் ஒன்றும், பின்னாடி போகிற ஒரு கார் ஒன்று. ஒரு 2 கார், ஒரு பிரதமர் ஒரு 2 காரில் போகிறதுலாம் சாத்தியமே இல்லை. கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை அவர் முன்னெடுத்திருக்காரு. ஒரு பாரத பிரதமராக ஒரு நல்ல விஷயத்தை அவர் முன்னெடுத்திருக்கும் போது அது அவர் மேலே அந்த ஒன்றிய அரசு மேலே நம்மளுக்கு 1000 விமர்சனம் இருக்கலாம். அதெல்லாம் 1000 விமர்சனம் இருக்கலாம். ஏன்னா அவங்க பண்ணுற ஒவ்வொரு குறையும் நம்ம சுட்டி காட்ட தான் போகிறோம், இல்லைன்னு சொல்ல சுட்டி காட்டியிருக்கோம். இன்னைக்கு இவர் பண்ண ஒரு நல்ல விஷயத்தையும் நம்ம சுட்டி காட்டி தான் ஆகணும். அதுக்குன்னு கெட்டது தான் பண்ணுவானா அப்படின்னா இல்லை. இன்னைக்கு ஒரு நல்லது பண்ணியிருக்காங்க, அதையும் நம்ம சுட்டி காட்டி தான் ஆகணும். ஒரு 2 வாகனத்தில் போயிருக்காங்க. அதே மாதிரி அமித்ஷாவும் தன்னோட பாதுகாப்பு வாகனத்தை கம்மி பண்ணியிருக்காரு. இது ஒரு நல்ல வரவேற்கத்தக்க விஷயம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ல சொல்லுங்கள்.